ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்கின் whitening ரெமடி தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் இந்த ரெமடியில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வீட்டில் எப்பவுமே கேரி பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது என்ன இன்க்ரீடியன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ கூட உங்களுக்கு அதிகப்படியான முடி உதல், நிறைய முடி, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக ஒரு தீர்வு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அமோகம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் ஆயில் 100% நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆனது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லா ரிவ்யூஸ் கொடுத்த அப்புறம் தான் இது கிளைண்ட்ஸ்க்காக கொடுக்குறாங்க. மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான பர்ச்சேஸ் லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸ் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ரெமடி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உளுந்து எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம பச்சை அரிசியும் எடுத்துக்க போகிறோம். பச்சை அரிசி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்பவே நல்லது. பச்சை அரிசி நம்மளோட ஸ்கின்னை சூப்பராக ஒயிட்டன் பண்ணோம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் டெய்லி சாப்பாடு வடிக்கிறதுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுவோமோ அந்த அரிசி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே அளவுக்கு எடுத்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக மிக்ஸி கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் அதிகமாக அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். கெடாமல் இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா. இப்போது நம்ம அரைச்சிருக்க இந்த பவுடர்லேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுந்து அரிசி பவுடர் எடுத்துக்கலாம். கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறோம். கோதுமை மாவு நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டாக்ஸின் செல்ஸ், அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். டேன் இருந்ததுன்னா டேன் ரிமூவ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய மெல்ஸ் நமக்கு வீட் ஃப்ளோரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே லைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவி பண்ணும். வீட் ஃப்ளோருக்கு அடுத்தபடியாக நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு லஸ்டர் சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணும். கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறோம். பால் ஒரு சூப்பரான கிளென்சர். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல லஸ்டர் சேர்க்கும். ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்க எல்லா பொருட்களோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதில் நார்மலான தண்ணியோ அல்லது ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ஃபேஸ் பேக்கை உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னு தோணுதோ, லைக் நீங்கள் ஹோல் பாடி கூட அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கை, கழுத்து, முகம் இங்கே மட்டும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் ரெமடி. இது நீங்கள் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்களே யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல மைண்ட் டியூன் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு நல்ல ரெமடி தான். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வீக்லி ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணாலே போதும். டைம் இல்லாதவங்களா இருக்கீங்கன்னா நல்ல ஒரு ஸ்க்ரப்பரும் கூட. ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.